சம்மர் ஸ்பெஷல் ஆவக்காய் ஊறுகாய். தேவையான நான் வந்து 1 கிலோ தான் மாங்காய் எடுத்திருக்கேன். 1 கிலோக்கு தேவையான அளவு சில்லி பவுட்ரு, பூண்டு இப்படி உரிக்கணும்னு தேவை கிடையாது, இப்படியே போட்டுக்கலாம். தேவையான உப்பு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம், கடுகு. இந்த கடுகு வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். கடுகு நல்லா அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூள் கொட்டிக்கலாம். ஃபினிஷ். இப்போ கடைசியாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய், நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ எதாக இருந்தாலும் சரி. நல்லா அது ஏன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு, ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆனால் கூட அந்த ஸ்மெல்லு மாறாமல் அந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடலெண்ணெய் பாக்கெட்டு ஏன் காட்டலைன்னா, அது நான் ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காட்டல, அப்படியே ஊற்றிட்டேன். இது பெரட்டிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரட்டி நம்மளுக்கு தேவையான ஒரு டப்பாலவோ இல்லை கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு 3 டேஸுக்கு நல்லா ஊற விட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்து இந்த கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி நம்ம அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா ரைஸில் நம்மளுக்கு தக்காளி நல்லா பெரட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ஒரு 3 நாள் அப்படி ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். வெயிலில் வைக்கணுன்னு கூட அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இல்லை பால்கனியில் லைட்டாக வச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக இருக்கு இல்லையா, அதனால் நான் வெயிலில் வைக்கல. நான் ஒரு 10 கிலோ 15 கிலோ போட்டேன்னா வெயிலில் ஒரு 3 டேஸுக்கு துணியை கட்டி மொட்டை மாடியில் காய வைப்பேன். இது கொஞ்சமாக 1 கிலோன்றதால நான் வெயிலில் வைக்கல. அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஒரு 3 டேஸுக்கு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளித்து கொட்டணும்னா ரொம்ப மணமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு தாளித்து கொட்டணும்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாளித்து கொட்டணுன்னு கம்பல்சரி கிடையாது, அது நம்மளோட விருப்பம்தான். நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.